1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது கூட இருந்தவர்களும் சிக்லாகிற்கு வராங்க. அங்கே வரும்போது அமலேக்கியர் சிக்லாகில் இருக்கிற மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்தையே தீக்கிரையாக்கியிருப்பாங்க. இதனால தாவீது கூட இருந்தவங்களும் தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்களாம். இன்னும் இதனால தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாங்க. ஏன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாங்கன்னா, தான் கூட இருந்த அவங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடிச்சிட்டு போனதுனால அவங்களும் தாவீது மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய வீட்டிலே ஒரு இழப்பு வேதனை, இதன் மத்தியில் மற்றவங்க குறை சொல்லும் போது இன்னும் தாவீதுக்கு ஒரு பெரிய வேதனையை உருவாக்கியிருக்கு. இதனால தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளதான் தன்னை திடப்படுத்தி கொண்டாங்க. எப்படி திடப்படுத்தினாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் இருக்காரு, இந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கு எம்மாத்திரம், இந்த சூழ்நிலையை ஆண்டவரால் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவரை முழு நிச்சயமா நம்பினாங்க. அதனால ஆண்டவருக்குள்ளாடி தன்னை திடப்படுத்தினாங்க இந்த தாவீது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு புயல் மாதிரி சூழ்நிலை சூழ்ந்து நிற்கலாம். இன்னும் மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதன் மத்தியில ஏசப்பா எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை திடப்படுத்தணும். இன்னும் ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை திடப்படுத்தணும். இதன் மத்தியில சோர்ந்து போகக்கூடாது, மனுஷங்களுக்கு முன்னாடி அழக்கூடாது. நமக்கு எப்படி அழணுமோ அதை ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரா ஊற்றும் போது ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு. அவரை விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.